பேசலாம். திரு சுவாமிநாதன், ஒரு பக்கம் இன்னைக்கு பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் நாளைக்கே தேர்தல் நடந்தாலும் சந்திக்க தயார் அப்படிங்கிறார் நயினார் நாகேந்திரன். அதிமுகவில் விருப்பு மனுக்கள் பெற தொடங்கியாச்சு. இது இன்னும் கூட்டணியே இறுதி செய்யப்படாத நிலையில விருப்பு மனுக்கள் பெறுவதற்கான காரணம் என்ன, நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில முதல்ல நம்பிக்கை, நம்ம தேர்தலுக்கு தயாராயிட்டோம். ஏன்னா ஏற்கனவே கடந்த பரப்புரை காலகட்டங்களின் போது ஒரு பிரம்மாண்ட கட்சி வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாங்க. அது நடக்கல. அப்ப அதே நேரத்தில் நம்ம தேர்தலுக்கு தயாரா தான் இருக்கோம், ரொம்ப முழு விஷயம் நம்ம பணிகளை தொடங்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு குறியீடா தொண்டர்களுக்கு உணர்த்தணும். இன்னொன்று, விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அதிமுக விருப்ப மனு வாங்குறாங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து விண்ணப்பிப்பாங்க. அதே காலகட்டம் தான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு செய்தியா சொல்றது. இன்னொன்று, இன்னும் நமக்கு ஒரு அந்த காலக்கெடு எல்லாம் முடிந்தோன்னு நமக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான சில காய் நகர்த்தல்கள் இன்னும் எங்க கட்சி உயிர்ப்போட இருக்கு, ரொம்ப தீவிரமா இருக்கு, இந்த அளவுக்கு தொண்டர்கள் சீட்டு கேட்கிறாங்க, இத்தனை பேர் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க என்று பேசுவது வந்து ஒரு வகையில வேறு கூட்டணி கட்சிகளை ஈர்த்து கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதுக்குள்ள இருக்கு. நிச்சயமான ஒரு தேவை அல்லது நிர்பந்தம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னா? ஆமா, நிச்சயமாக அந்த சூழல் ஏற்பட்டிருக்கு. நீங்க காங்கிரஸ் கட்சி பாருங்க, அதே மாதிரிதான் அவங்களும் 224 தொகுதிக்கும் விண்ணப்பிக்கலாங்கிறாங்க. அவர்கள் எதுக்கு அதை முன்கூட்டியே செய்யறாங்கன்னா தங்களுடைய பேர வலிமையை கூட்ட வேண்டும் என்பதற்காக. நாங்கள் களத்துல இருக்கோட இன்னைக்கு காங்கிரஸ் அதை வேகமா செய்யறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முன்னாடி அதை காங்கிரஸ் செஞ்சாங்கல்ல. அப்ப அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாருங்க, நாங்க தயாரா தான் இருக்கோம், தேர்தலுக்கு தயாராக தான் இருக்கோம், 224 தொகுதிகளுக்கும் இதை விருப்ப மனு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அது மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஓகே, அதிமுக ரொம்ப தீவிரமா களத்துல இருக்காங்க, செயல்படுறாங்க என்பது கொண்டு ஒரு தோற்றத்தை தரும். இன்னொன்னு, ஏற்கனவே ஒரு 175 தொகுதிகள்ல பரப்புரை முடிச்சிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 175 தொகுதிகளுக்கும் அதிகமான தொகுதிகள்ல ஒரு சுற்றுப்பயணமும் முடித்து விட்டார். அப்ப ஒரு சுற்றுப்பயணத்தினுடைய நீட்சியா விருப்ப மனு வாங்குறது, இது ரெண்டையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அந்த வகையில அவர் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பரப்புரை என்கிற பொழுதே அவர்கள் தேர்தலுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. பட் இது ரொம்ப முன்கூட்டியே ஒரு கூட்டணிகளை எல்லாம் உறுதி செய்யாம விருப்ப மனுக்களை வாங்குறது அப்படிங்கிறது வந்து தந்தரப்பு தொண்டர்கள்ட்ட ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்தது போன்று இதுவும் இருக்கு, கட்சி ஆக்டிவா இருக்கு, நிறைய பேர் விண்ணப்பிக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் இத்தனை பேர் விண்ணப்பிக்கிறாங்க. இன்னொன்று, போட்டி போட்டு வந்து பலரும் விண்ணப்பிக்கிற பொழுது அது களத்துல வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த தொகுதியில அவர் சீட்டு கேட்டார், இவர் சீட்டு கேட்டாரு, அது ஒரு பெரிய விவாத பொருளாகும். அது அதிமுகவை வந்து இன்னுமே ஒரு லைம்லைட்ல கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இதுக்கு பின்னாடி நிச்சயமா இருக்கு. அந்த எதிர்பார்ப்புலதான் இவர்கள் வந்து இப்ப முன்கூட்டியே விருப்பம் பண்ணுவாங்க. இல்லைன்னா கடைசி நேரத்துல இன்னும் கொஞ்சம் காலம் கழித்தே வாங்கியிருக்கலாம். பட் இது வந்து அதிமுகவுக்கு அந்த தேவை இருக்கு, ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும்னா அந்த கட்சி, அந்த இயக்கம் தொடர்ந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையை முதல்ல அவங்க தொண்டர்களுக்கும் விதைக்கணும், இதர அரசியல் கட்சிகளுக்கும் விதைக்க வேண்டிய நம்பிக்கை அப்படிங்கறத தாண்டி இது ஒரு சம்பிரதாய நிகழ்வு தான், இது ஒரு ரெகுலர் ப்ராசஸ் தான் அப்படிங்கிறது அதிமுக இருக்கவங்களுக்கு தெரியாதா? நீங்க சொன்ன மாதிரி அது அவர் ஜெயலலிதா காலம் தொட்டு அப்படி நடக்குது அப்படின்னா இப்பயும் அது அப்படித்தான் தொடருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? இல்ல, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு ஆயத்தமாகி விட்டார்கள் என்பது முன்கூட்டியே ஒரு அறிவிப்பானை சொல்றதானே. நீங்க தொண்டர்கள் கிட்ட, அவங்க தரப்பு தொண்டர்கள் கிட்ட, இதர அரசியல் கட்சிகளுக்கு இதை பார்க்கிறப்ப இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல சார், ஒரு 10 நாட்கள் காலக்கெடு கொடுத்திருக்காங்கன்னா அது முடிந்த பிறகு இத்தனை ஆயிரம் விண்ணப்பங்கள் எங்களுக்கு வந்திருக்கு, இத்தனை ஆயிரம் பேர் பணம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றது அதிமுக இன்னும் உயிர்ப்போட இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு செய்தி தானே. நீங்க நாளைக்கு மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரப்ப பாருங்க, எங்க கட்சியில ஒரு 20,000 பேர் விண்ணப்பித்திருக்காங்க, 224 தொகுதிகளுக்கு இத்தனை ஆயிரம் பேர் விண்ணப்பித்திருக்காங்கன்னு சொல்றது ஒரு பெரிய எண்ணிக்கையா. அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னுமே களத்துல இத்தனை தலகர்த்தர்களை கொண்டிருக்காங்க, இத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லும். பட் அது மட்டுமே போதுமான்னு கேட்டா அது போதாது. களத்துல இன்னுமே தீவிர கவனம் செலுத்தணும், களத்துல இன்னுமே கொஞ்சம் தீவிரமாக களமாடணும். அதை விடுத்துக்கொண்டு இது வந்து சொந்த கட்சியினரை திருப்திப்படுத்துவது, இதர அரசியல் கட்சிகளுக்கு ஒரு செய்தி சொல்வது, அந்த வகையில இந்த காய் நகர்த்தல் வந்து தேவையான ஒரு காய் நகர்த்தல் தான். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை அதான பண்ணிருக்காங்க. 224 தொகுதிகளுக்கே விருப்ப மனு வாங்கணும். காங்கிரஸ் கட்சி 224 தொகுதியை போட்டியிட போறாங்க. அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் தான் ரொம்ப குறைவு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குழு அமைப்பதற்கு முன்பாகவே இவர்களே வாலண்டியரா ஒரு குழு அமைச்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி. அப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது அந்த இயக்கமா நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸை சுற்றி சில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அல்லது கூட்டணி வியூகங்கள் சில இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அவங்க பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது வேற கூட்டணி வேற வலிமைக்காக இருக்கலாம், அல்லது வேற சில திட்டங்களும் வியூகங்களும் கூட இருக்கலாம். ஆனா அதிமுகவுக்கு அப்படியான ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு அப்படின்னா நாங்க தான் இங்க பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது அந்த நெருக்கடிங்கிறது அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தாதா?
இல்ல நிச்சயமா அது வந்து நெருக்கடி என்பதை விட அவர்கள் வந்து கூட்டணிக்கான நாங்க தயாரா இருக்கோம், எனக்கு 234 தொகுதிக்கு பாருங்க விருப்ப மனு வாங்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு சமீட்சை. சிறு சிறு கட்சிகளுக்கு அவர்கள் அழைப்பு விடுவதற்கான ஒரு சமீட்சை தான். நீங்க வந்தால் வாங்க, நாங்க ரெடியா தான் இருக்கோம், இந்த பாருங்க நாங்க விருப்ப மனு வாங்கிட்டோம், எங்களோட அரசியல் கட்சியா நாங்க தொடர்ந்து எங்களோட பயணத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றது. இதை பார்க்கிற பொழுது என்ன தோணும்னா, செய்தித்தாள்கள்ல ஊடகங்கள்ல இத்தனை ஆயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பது பாக்குறப்ப இதர அரசியல் கட்சிகளுக்கு, நான் சொல்றது வந்து அந்த கூட்டணிக்கு வெளியில இருக்கக்கூடிய அல்லது கூட்டணிக்குள் இருந்து முரண்பட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிமுக இன்னமுமே அப்படியே தான் இருக்கு. இன்னொன்னு இப்பொழுதுதான் பொதுக்குழு நடத்தி முடிச்சிருக்காங்க. பொதுக்குழுல அந்த 2வது தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. கூட்டணிக்கு தலைமை நாங்க தான், கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் குறித்து நாங்க தான் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கட்சிகள் குறித்து முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க இருக்காங்கன்னா அவர்கள் தேர்தலில் முந்தி ஓடணும். இப்ப அதுதான் லட்சுமி குறிப்பிட்டாங்க. அங்க அப்படி நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் போதுதான் இங்க தேர்தல் பொறுப்பாளரை பாஜக மாத்துறாங்க. பைஜன் பாண்டாவை நியமித்திருந்த பாஜக இன்னைக்கு பியூஷ் கோயலை ஏற்கனவே 21ல பேச்சுவார்த்தை நடத்தின தேர்தல் பொறுப்பாளராக இருந்த பியூஷ் கோயலை மீண்டும் நியமிக்கிறாங்க. அர்ஜுன் ராம் மேக்வால் போன்றவர்களை அவரோட இன்கார்பரேட் பண்றாங்க. அப்படின்னா அப்ப இன்னும் அவர்களோட அந்த நெகோசியேஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்த போறாங்க அப்படின்னு தானே பார்க்கணும். இதே பியூஷ் கோயல் அவர்கள் தான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 5 சீட்டுகளோடு அடங்கி போனார். இதே பியூஷ் கோயல் அவர்கள் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வெறும் 20 சீட்டுகளோடு அடங்கி போனார். அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு முகமாகவும் முகவரியாகவும் இன்னைக்கு பாஜக இருக்கணும். நம்ம இந்த தமிழ்நாட்டுல கால் ஊன்றணும். அதுக்காக என்ன செய்யணும்னா நம்ம எனக்கு என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் தான் காய் நகர்த்துவாங்க. நீங்க கேட்டதை போல அவர்களுடைய கை ஒரு அப்பர் ஹேண்டா இருக்கணும், பிஜேபியோட கை அப்பர் ஹேண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதற்காக தான் பியூஷ் கோயல் அவர்கள் நியமிக்கப்படுது. ஏன்னா நம்ம வந்து பைஜன் பாண்டா சாதாரண ஆள் இல்ல. அண்மையில் நடந்த டெல்லியில ஒரு கிட்டத்தட்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்தது. அதெல்லாம் பண்ணி காட்டினதே பைஜன் பாண்டா தான். அவரெல்லாம் மாத்தி கொண்டு இன்னைக்கு பியூஷ் கோயல் வர்றாருன்னா, பியூஷ் கோயல் 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு பொறுப்பாளராக இருந்தார். பியூஷ் கோயல் பொறுப்பாளராக இருக்கிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணி மொத்தமா 39 தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாங்க. அது தேனி. ஜெயிச்சது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய பையன் ரவீந்திரநாத். அப்ப அதனுடைய இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு வந்து பியூஷ் கோயல் போன்றவர்களுக்கு தெரியும். அப்ப அதை ஒரு அலைன்ஸா கட்டமைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளை எடுப்பாரு. பட் அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கனால அதுதான் அந்த பாஜக எடுக்கக்கூடிய அந்த அப்பர் ஹேண்ட் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஒரு வலுவான அணியை அமைக்கிறதுல பெரிய தொய்வை ஏற்படுத்தும். அந்த வகையில கூட்டணியில திமுக முந்திதான் ஓடுறாங்க. ஏன்னா இந்த கூட்டணி என்பது திமுக கூட்டணி இன்னைக்கு நேற்று இல்ல, 2019, 21, 24 தொன்று தொட்டு தொடரக்கூடிய ஒரு கூட்டணி தான். அந்த கூட்டணி அப்படியே தொடர்வதனால் இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக ரிலேஷன்ஷிப்னால இவர்களோடு வேற எந்த கட்சிகளும் அந்த பக்கம் இருந்து வரமாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே ஒழிய இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே நேரத்துல இந்த இதர சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே விருப்பமனு வாங்குறாங்க அப்படின்னு. சரி, முதல் கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு மணிகண்டன், இங்க கூட்டணிக்கு இன்னும் நிறைய கட்சிகள் வரும், கூட்டணி பலப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல விருப்பமனு பெறுவது அப்படிங்கிறது கட்சிகளினுடைய அல்லது கட்சி நிர்வாகிகளினுடைய எண்ண ஓட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய முயற்சியா, அல்லது கட்சியினரை தயார்படுத்தணும் தேர்தலுக்கு இப்பவே அவர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியா? இல்லைங்க, அதுக்கு முன்பாக நம்முடைய அருமை நண்பர் செந்தில்வேல் அவர்கள் ஒரு துணிச்சலான ஒரு செய்தியை சொன்னார். மீது வரவேற்கிறேன். ஏன்னா மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றினாரா, அதிமுக வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றினாங்களா, திமுக மட்டும் ஏன் நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி செய்தி சொன்னாங்க. உண்மையை பாராட்டு செய்தி. அப்போ தேர்தலை வாக்குறுதியை தரலாம், ஆனால் நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டாயம் நீங்க சொல்றாரு. அது உண்மையே பாராட்டுக்குரிய செய்தி. அடுத்து நீங்க கேட்ட கேள்வி விடுறேன். அதாவது அதிமுக தேர்தல் பணிகளுக்கு தயாராகி விட்டது. ஏன்னா ஒவ்வொரு கிளைகளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வந்து ஒரு கிளையை உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ அந்த கிளை மூலமாக நீங்க